மூணார் கிளைமேட் எப்படி இருக்கும்? மூணார் வரலாமான்னு கேட்குறீங்க. கிளைமேட்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. கரண்ட்டும் இல்லை. இங்கே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. வர்றவங்க பார்த்து கவனமாக வெதர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவில் கண்டிப்பாக வயிறு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட ஒரு அட்டைப்பூச்சியை தான் காட்ட போகிறேன். எங்கள் அப்பாவோட ஷூக்குள்ளே இருந்தது. அவ்வளோ சீக்கிரத்தில் சாகாது. ஒன்று உப்பு போடுவாங்க, அப்படி இல்லாட்டினா நெருப்பில் தூக்கி போட்டால் தான் மட்டும்தான் சாகும். இன்னைக்கு காலையில் தான் ஒரு 7:15 மணி கரண்ட் வந்துடுது. ஒரு 2 மணி நேரம் இருக்குது, மறுபடியும் போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மூணாரோட நிலைமை இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற இடம் ப்ளஸ் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாண்ட இடத்தையும் தான் காட்ட போகிறேன். ரெண்டுமே ஒரே இடம் தான். அதாவது ஹாஸ்டல்லாம் இருந்து வரும்போது நிறைய துணி மூட்டையோட தான் வீட்டுக்கு வருவோம். அப்போ எல்லாம் வீட்டில் இருக்கிற பைப்லாம் துணி துவைக்க மாட்டாங்க, நேராக ஆற்றுக்கு கொண்டு போயிடுவாங்க. அங்கே வந்து தான் பெட்ஷீட்டு கம்பளி எல்லாமே அலசுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அது இல்லாமல் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக இந்த இடத்துக்கு தான் வருவேன். இங்கே வந்தால் கொஞ்சம் சிக்னல் நல்லா கிடைக்கும். அதனால் வந்த உடனே இந்த இடத்துக்கு போய் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு தான் போகினேன். மழை பெய்யும் போது தண்ணி நல்லா நிறையாவே வரும். இப்போ மழை கொஞ்சம் சாரல் மழையாக பெய்யறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி பாலமெல்லாம் இல்லை. அந்த பக்கம் போகிறதுக்கு குட்டி குட்டி வட்ட கல்லாக போட்டிருப்பாங்க. அதில் மிதித்து தான் போகணும். இந்த பாலம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த வட்ட கல் தான் இருந்துச்சு. இதுதான் அந்த ஆறு. ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருக்கும் இந்த இடம். யோசித்த கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வீடியோலாம் எடுத்துகிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுவேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோவில் பார்க்குறீங்களே அந்த கம்பி, இதுதான் வந்து நிறுவ கம்பின்னு சொல்லுவாங்க. இதில் தெராசு போட்டு வெட்டி வச்ச கொழுந்து, அதாவது டீ இலையெல்லாம் வந்து வெயிட் செக் பண்ணி தான் ஃபேக்ட்ரிக்கு அனுப்புவாங்க. நம்ம இன்னைக்கு இதை பார்க்க போகிறது இல்லை. எஸ்டேட்டில் இருக்கிற எல்லா லைன்ஸ்க்கும் எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லார் எஸ்டேட்லேயும் தண்ணி தொட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி தொட்டி இருக்குது. நல்லா ஃபில்ட்ரு போட்டிருப்பாங்க. மலையிலேருந்து வர்ற தண்ணியை அப்படியே தொட்டியில் ஃபில்ட்ரு போட்டுட்டு எல்லா லைன்ஸுக்குமே கரெக்டாக பைப்பில் வந்து விடுவாங்க. இங்கே வந்து ஒன்லி நல்ல தண்ணி மட்டும்தான், உப்பு தண்ணி எல்லாம் கிடையாது. 24x7 தண்ணி வந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் கேட்குறீங்களா எப்படிக்கா பாத்திரம் பளபளன்னு இருக்குதுன்னு? அதுக்கு இதுவும் கூட ஒரு காரணம். அங்கே கொஞ்ச நேரம் போய் உட்காந்துருந்தேன். கொஞ்சம் பயம்தான், யானை எதுவும் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே உள்ள கட்டில் தான் எங்கள் அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துரு, நான் வந்துடுறேன்னு சொன்னதுனால இந்த சொடக்கு பூன்னு சொல்லுவோம், நெத்தியில் அடித்தா சொடக்கு சத்தம் கேட்கும். ஸ்கூலுக்கு போகிற வழியிலலாம் நிறையா இருக்கும். அது நிறைய பூத்து இருந்துச்சு. அதை வச்சு ஒன்று ஒன்றா அடித்து விளையாண்டுட்டு இருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் அக்கா நீங்கள் எந்த எஸ்டேட்லேருந்து வீடியோ போடுறீங்க, வால்பாறையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் காட்டுற இந்த இடம் வால்பாறை கிடையாது. மூணாறுலேருந்து ஒரு 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சூரியநெல்லி அப்படிங்கிற இடம் தான். அப்பா அம்மா 2 பேருமே டி எஸ்டேட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. ஆல்ரெடி நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அப்பா வந்து பவர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சூப்பர்வைசராக வேலை பார்க்குறாரு. அம்மா சூரியநெல்லியிலே பார்த்தீங்கன்னா டி எஸ்டேட்டில் டிஎல்ல பறிக்கிறாங்க. கிளைமேட் வந்து இங்கே வந்து நிதானிக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் தமிழ்நாட்டு பார்டர், அதனால எப்போ வேணாலும் மழை பெய்யும், எப்போ வேணாலும் வெயில் அடிக்கும். வீட்டுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக பஞ்சாயத்துலேருந்து இந்த ரோடு போட்டிருக்காங்க. அதனால் வண்டி நல்லா வாசல் வரைக்கும் வரும். மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசல் வரைக்கும் வந்து வண்டியிலே வந்து விற்பாங்க. தேவைப்பட்டால் இதில் வாங்கிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது சிக்கன் மட்டன் எடுக்கணும்னா கீழே டவுன் இருக்குது, அங்கே போய் வாங்கிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து துவைக்கிற இடம் பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் லாஸ்ட்டு காட்டியிருக்கேன். எல்லார் வீட்டுக்கு பின்னாடியுமே துவைக்கிற கல் இருக்கும். வெளியிலேயே இந்த மாதிரி பைப் இருக்கும். வெளியில் போட்டு துவைச்சுக்குவாங்க. துணி காய வச்சு எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். காலைல 6:30 மணிக்கு அப்பா மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா மஸ்டர் போயிடுவாங்க. அந்த மஸ்டரில் ஒரு லிஸ்ட் இருக்கும். இன்றைக்கி எந்த காடு கவாத்து வெட்டணும், எங்கே கொழுந்து வெட்டணும், எங்கே உரம் போடணும் அப்படிங்கிறத கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வேலையை பிரித்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து சொல்லுவாங்க இந்த காட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, 58 வயசு வரைக்கும் இங்கே எஸ்டேட்டில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கம்பெனி பண்ணி கொடுத்துரும். இன்க்ளூடிங் மெட்டர்னிட்டி லீவ் கூட இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். எங்கள் அம்மா வந்து என்னை ப்ரெசவ் ஆகிட்டு இந்த கிரெட்ஜில் விட்டுட்டு தான் வேலைக்கு போனதாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த எஸ்டேட்டில் நாங்கள் கிடையாது. எங்கள் அப்பா மட்டும்தான் இந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிறாரு. பட் கிரெட்ச் அப்படிங்கிறது வந்து அப்போ இருந்தே இருக்குது. காலையில் ஒரு 7:30 மணிக்கு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா பால் எல்லாமே இவங்களே ஆற்றி கொடுத்து நல்லா பத்திரமா பார்த்துக்குவாங்க. சாயங்காலம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் வந்து ஒரு 11 மாதம் வரைக்கும் தான் எங்கள் அம்மா கூட இருந்தேன். அதுக்கப்புறம் பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன். அது வரைக்கும் கிரெட்சில் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பெரியம்மா பார்க்குறதுக்கு தான் போனேன். அங்கனக்குள்ளே போன உடனே கண்டிப்பாக ஞாபகம் வந்துருச்சு. அதனால் வீடியோவில் காமிச்சிட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஊர்லேருந்து வந்ததுக்கே இன்றைக்கி தாங்க கொஞ்சமாக வெயில் அடிக்குது. அதோட உங்கள் எல்லாரையும் முக்கியமான இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். நான் படித்த ஸ்கூல் எல்லா எஸ்டேட்லேயுமே ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கும் 1 to 4th வரைக்கும். இது வந்து கம்பெனி எய்டட் ஸ்கூல் தான். உள்ளே போன உடனே ஒரே மலரும் நினைவுகள் தான். அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு சந்திரமுகியாவே மாறிட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயமா ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா? ஹெச்எம் சாரை வந்து நாங்கள் பெரிய சாருன்னு தான் கூப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற என்சிசி மாதிரி அப்போ வந்து புல்புல் கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நிறைய ஆக்டிவிட்டி பண்ண வைப்பாங்க. இந்த ஸ்கூல்லையும் நடக்கும். அது இல்லாமல் பழைய மூணாருக்கு கூட்டிகிட்டு போவாங்க.
அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கும் மேலே போனீங்க அப்படின்னா இந்த ஸ்கூலை சுற்றி அப்போல்லாம் ரொம்ப காடாக இருக்குங்க, வெறும் முள்ளுக்காடாக இருக்கும். அதில் வந்து முள்ளி பழம் இருக்கும். அது ஏன் தோடம் ஓன் தோடம்லாம் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறோம். இந்த 3 விஷயத்தையும் அவர்கிட்ட மாறி மாறி சொல்லி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கே ஒரு மாதிரி நான் குழந்தை பருவத்துக்கே போன மாதிரி இருந்துச்சு. என் கூட படித்தவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியும். எத்தனை பேர் இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய மெமரிஸ் உங்களுக்கும் வரும். வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாரில் சீசன் மழை அப்படிங்கிறது மே மாதம் ஸ்டார்ட் ஆகி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் நல்லாவே மழை பெய்யுங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிதமாக மழை பெய்யும். தீபாவளிக்கே இங்கே மழை பெய்யும்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா இந்த கிளைமேட் எப்போ எப்படி மாறுங்கிறது தெரியாது. நமக்கு வந்து இந்த மழை இப்போ பெஞ்சால் மட்டும்தான் இந்த விவசாயத்துக்கு, அதாவது டீ இலை, ஏலக்காடு இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதுக்கப்புறம் செடிகளுக்கு தண்ணி விடுறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மழை தான் வந்து அதை வந்து நிர்ணயிக்கும். இப்போ மழை பெய்யலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வர்ற காலகட்டங்களில் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணிக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இப்போ அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி செடிகளுக்கு உரம் போடுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் எஸ்டேட்லேயே பண்ணி வச்சுக்குவாங்க. நமக்கு தீபாவளி எப்படியோ அதே மாதிரி இங்கே ஓணம்க்கு வந்து கண்டிப்பாக போனஸோட லீவ் கொடுத்துருவாங்க. அவங்க சம்பளத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் போனஸ் கொடுத்துருவாங்க. மூணாரில் நிறைய எஸ்டேட்டில் நேற்றே வந்து போனஸ் போட்டாச்சு. உங்கள் எஸ்டேட்டில் எப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். ஆல்ரெடி உங்களுக்கு நான் வாட்டர் ஃபால்ஸ் வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லையா, இன்றைக்கி வாட்டர் ஃபால்ஸோட ஆப்போசிட் வியூ தான் பார்க்க போகிறோம். இங்கே லைன்ஸ்குள்ளேருந்து எங்கேருந்து பார்த்தாலுமே வாட்டர் ஃபால்ஸ் தெரியும். ஏன்னா ரொம்ப மலை மேலே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு பெரியம்மாவே இன்னைக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. வாட்டர் ஃபால்ஸை கிராஸ் பண்ணி ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நடந்து போனோம் அப்படின்னா அந்த வாட்டர் ஃபால்ஸோட ஆப்போசிட் சைடு போயிடலாம். இப்போ பார்க்குறீங்க இல்லையா அந்த பாறை, இதெல்லாம் போய் பாறை அடிக்கிற மலைக்கு பார்த்தீங்கன்னா பாசி பிடிச்சி அந்த பாசியிலே செடி முளைச்சிருக்குது. அதெல்லாம் நிறையா வந்து தைலப்புல் செடியுமே இருக்குது. அங்கங்கேருந்து சின்ன சின்ன ஓடையெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் சைடு நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் அந்த கொடையை பிடிக்கிறதா வீடியோ எடுக்கிறதா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வேறு. காற்று வேற அடிக்கடி இந்த கொடையை வந்து மடக்கி விட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத உங்களுக்கு வீடியோவில் பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து சீதாதேவி அம்மன் குளம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு சின்ன லேக் இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் தான். ஓரளவுக்கு மழையெல்லாம் செட்டில் ஆகி இந்த மாதிரி கிளைமேட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூரியநெல்லியை பொறுத்தளவுக்கு தேயிலை தொழிலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழில்னா ஏலக்காய் விவசாயம் தான். இங்கே வந்து ப்ரைவேட்டாக வந்து ஏலக்காடு வாங்கி அங்கேயே வந்து ஏலக்காய் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி அதில் ஒரு வருமானத்தை ஈட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து காய் எடுக்கிற சீசன், எல்லா காட்டிலையுமே காய் நல்லாவே செழிப்பாக வளர்ந்துருக்கும். இந்த மழையெல்லாம் எதுக்கு பெய்யுதுன்னு இப்போ தெரியும். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஏலக்காய் வந்து எடுத்து சேல் பண்ணுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா, அந்த ரோடு வந்து போடி போகிற வழி. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் போடி போயிடலாம். எங்களுக்கு இது ரொம்ப பக்கமாக இருக்கும் மூணாரை விட. நான் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா கூட போடி போகிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து என் தம்பி ஒய்ஃபோட ஏலக்காட்டுக்கு தான் நான் போயிருக்கேன். கொஞ்சம் நேரம் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த சீர்பச்சலை. குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, சீர் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போல்லாம் இந்த சீர்பச்சலையை அரைச்சி தேய்ச்சா உடனே ரெடி ஆகிடும். ஒரு காலத்தில் கோயம்புத்தூரில் இந்த செடியை தேடி அலையாத கடையே கிடையாது. நர்சரியில் வந்து இது 60ஆம் பச்சலைன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏலக்காவை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏலக்காய் விவசாயத்தை பற்றி ஏதோ எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஏதாவது தப்பாக ஷேர் பண்ணால் கூட கமெண்ட்டில் வந்து நான் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் அப்படிங்கிறது வந்து 7 தெய்வங்கள். விவசாயம் தாண்டி இதை பெரிய தெய்வமாக தான் பார்க்குறாங்க. 7 தெய்வங்கள் சேர்ந்தது தான் இந்த ஏலக்காய் அப்படிங்கிறத விவசாயிகள் கண்டிப்பான முறையில் நம்புகிறாங்க. நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன் இதான் ஏலக்காய். இது சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆடி 18க்கு அப்புறம் ஒரு அறுவடை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதத்துக்கு அவங்களால எவ்வளோ காய் எடுக்க முடியுமோ எடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஏலக்காய், அதாவது காயாக இருக்கிறது. அந்த விதை வந்து கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது ஏலப்பழம். ஃபர்ஸ்ட் எடுப்பு வந்து ஏலப்பழத்தை தான் எடுப்பாங்க. நிறைய பேர் 1 கிலோ காய் என்ன ரேட்டுன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேன். இது ஒரு லாங் வீடியோவில் கண்டிப்பாக டீட்டெயில்டாகவும் உங்களுக்கு சொல்கிறேன். யாருக்காவது ஏலக்காயை பற்றி இதுக்கப்புறம் தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அன்றைக்கி எடுத்தது தான். அப்படி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது. எல்லா எஸ்டேட்டுக்குமே ஒரு கிரவுண்டு இருக்கும். இந்த பசங்கள்லாம் அங்கே போய் விளையாடுறது, வாலிபால், ஃபுட்பால் அந்த மாதிரிலாம் விளையாடுறதுக்கு இந்த கிரவுண்டை யூஸ் பண்ணிக்குவாங்க. அது இல்லாமல் எஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அப்பப்போ ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணும் கம்பெனியே. அந்த மாதிரி கேம் எல்லாம் இந்த கிரவுண்டில் வச்சு தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நான் போன டைமில் பார்த்தீங்கன்னா கொழுந்து அங்கே தான் வெட்டிட்டு இருந்தாங்க. அதையுமே சூப்பராக வந்து கவர் பண்ணிவிட்டு ஒரு லாங் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி
பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். அது இல்லாமல் இந்த கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு தெப்பக்குளம் இருக்குது, பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டலும் இருக்குது. அந்த 3 ஏரியாவுமே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த தெப்பக்குளத்துக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரி இருக்குது. பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பக்கத்துலேயே போகக்கூடாது, நம்மளை கீழே தள்ளி விட்டுரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே இந்த லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹாப்பி ஓணம் டு ஆல். இன்றைக்கி இங்கே ஓணம் காலையில் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி தான் இருக்குது. அதான் நான் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, தீபாவளிக்கு இங்கே மழை தான் பெய்யும். ஒரு மாதிரி சாரல், ஒரு மாதிரி வெயில், அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருந்துச்சு. கோலம் போடலாமா வேண்டாமா அந்த மாதிரி ஒரு யோசனையிலே தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் பூவை பறிக்கிறதுக்காக வெளியில் வந்தேன். கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு, சரி அதோட பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோலம் தான் போட போகிறோம். ரொம்ப பாரம்பரியமான முறையிலலாம் இங்கே ஓணம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம், ரொம்ப பரவலாக தான் கொண்டாடுவாங்க. மலையாளி இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே தமிழ் மக்கள் இன்னைக்கு லீவு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இன்னைக்கு லீவு நாளைக்கு லீவு, நிறைய பேர் ஏலக்காட்டு வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு சிலர் தான் வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக கோலம் போட்டுக்கிறாங்க. நானும் இன்னைக்கு நாத்தனாரும் இருக்கிறதுனால சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில போய் பூவெல்லாம் பறிச்சுட்டு இருந்தோம். கிடைக்கிறதே இல்லை இப்போல்லாம் பூ. ஃபர்ஸ்டெல்லாம் நிறையா இருக்கும், அங்கங்கே போய் பறிச்சு ஒரு வழியாக சேகரிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி போடுறோன்னு காட்டுறேன். இது ஓணத்துக்கு மறுநாள் எடுத்த வீடியோ தான். ஒரு ஈவினிங் டைமில் ஒரு மாதிரி கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூரியன் மறையும் போது ஒரு எல்லோ ஷேடாக இருக்கும். அது திடீர்னு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் எடுத்தேன். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. குட்டி பசங்க நிறைய இருக்கிறதுனால வெளியில் தான் விளையாடிட்டு இருந்தோம். அம்மாவும் அப்பாவும் அப்போ தான் விறகுக்கு போயிட்டு வந்தாங்க. நானும் அவங்க கூட தான் போனேன். நான் முன்னாடியே வந்துட்டேன். வந்த உடனே விறகு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கனுக்குள்ளே உட்காந்துட்டாங்க. அதுக்குள்ளே டீயும் ரெடி ஆகிடுச்சு. வேலைக்கு போயிட்டு வந்தாலுமே சாயங்காலம் வந்த உடனே இடுப்பு கட்டெல்லாம் அவுத்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வாசல்லே உட்காந்துருவாங்க. அதுக்குள்ளே டீயெல்லாம் போட்டு கொடுத்துருவோம். மேக்ஸிமம் எங்கள் அம்மாவுக்கு எந்த வேலையுமே வைக்க மாட்டோங்க. வந்தால் அவங்க சமைக்கிறது மட்டும்தான். சாப்பாடும் கூட வச்சுருவோம், குழம்பு மட்டும் ஏதாவது வைப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வெளியிலே உட்காந்து கதை அடிச்சிட்டு இருந்தோம். ஒரு 6 மணிக்கு போல் கிளைமேட் இந்த மாதிரி இருந்துச்சு. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், பட் வீடியோ எடுக்கணுங்கிற ஐடியாவே வந்திருக்காது. இந்த டைம் இந்த சீனரிஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சூரியன் மறைகிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட லெஃப்ட் சைடில் இருந்து தெரிஞ்சிச்சு. எப்படி இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். ஸ்டேட்டில் ரொம்ப தண்ணி இருக்கிற ஏரியா தாங்க அதிகம். அங்கங்கே ஆறு ஓடை அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மழையும் பெஞ்சிட்டு இருக்குது இல்லையா. ஓரளவுக்கு இப்போ மழையெல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கண்டினியூ மழை இருக்காது, அப்பப்போ மட்டும்தான் மழை பெய்யும். இது நான் வீடியோ அப்லோட் பண்ணுற இடம் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருந்தேன். இன்றைக்கி அந்த ஆற்றோட ஆப்போசிட் சைட்லேருந்து தான் வீடியோ எடுத்திருக்கேன். யோஜி தங்கனுக்குள்ளே போன உடனே அம்மா மீன் பிடிக்கலாமா அப்படின்னு சொன்னால், நீ இறங்காதடா, நீ நின்று பார்த்துட்டு அம்மாவாது இறங்குறேன்னு சொல்லிட்டு இறங்கி அதில் மீனே பிடிக்க முடியலங்க. ஏன்னா தண்ணி ஃபுல்லாக அப்படியே ரன்னிங்லேயே இருக்குதா, மீனெல்லாம் உள்ளே இல்லவே இல்லை. கொஞ்சம் உள்ளே தள்ளி போனான்னா மீன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த குட்டி குட்டி மீன் தாங்க, பிடிச்சிட்டு வந்தாலும் ஒரே நாளில் செத்து போகும். இந்த கொலை குப்பையெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான் துவைக்கிற இடம் இருக்குது. நல்லா வட்ட கல் இருக்கும். கம்பளி பெட்ஷீட்டு துணியெல்லாம் அலசுறதுக்கு நல்லா இருக்குங்க. ஒரே துவையில் துவைச்சி அலசி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் இப்போது யாரும் அங்கே போய் துவைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி புதர் மண்டி போய் கிடக்குது. கொஞ்ச நேரம் யோஜத்தையும் தம்பி பையனையும் விளையாட விட்டுட்டு நான் அவங்க கூடயே நின்று அவங்கள கவனமாக கூட்டிகிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நாளைக்கு துவைக்கிறதுக்கு வரலாண்டான்னு சொல்லி சமாதானப்படுத்தி தான் கூட்டிகிட்டே வந்தேன்னா பார்த்துக்கோங்க. எஸ்டேட் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது இந்த லைன் வீடு தான். ஒரு லைனுக்கு பார்த்தீங்கன்னா 6 வீடு இருக்கும், அப்படியே ஒட்டினாப்பில் இருக்கும். இல்லாட்டினா 8 வீடு இருக்கும் சில எஸ்டேட்டில். அந்த 8 வீடு இருக்கிறத 8 முறின்னு சொல்லுவாங்க. முறி அப்படின்னா வீடுன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். 8 முறி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சு அம்மா ஊரில் பார்த்தீங்கன்னா 6 வீடு தான் இருக்குது லைனுக்கு. நான் அது வரைக்கும் பார்த்ததில்ல 8 வீடு. அப்பா எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 8 வீடு இருக்குது. அதை 8 முறின்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன டவுன் ஏரியா இருக்குது. நமக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே அங்கே வாங்கிக்கலாம். நிறைய துணி கடை, ஹோட்டலு, அப்புறம் மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கே ஒரு சின்ன போஸ்ட் ஆஃபீஸும் கூட இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் நம்ம மூணாருக்கு போகணும், போடி தேனிக்கெலாம் போகணும் அப்படின்னா கீழே தான் ஜீப் ஸ்டாண்டு இருக்குது. அது இல்லாமல் பஸ்ஸு மூணார்லேருந்து அடிக்கடி வருது. அது இல்லாமல் தேனியிலேருந்து காலையில் 3:30 மணிக்கு ஒரு பஸ் எங்கள் எஸ்டேட்டுக்கே வருது. நான் கரெக்டாக அந்த பஸ்ஸில் தான் வருவேன். அதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே டவுனில் இறக்கி விட்ருவாங்க. இங்கேருந்து நடந்தே வீட்டுக்கு போயிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி காட்டுக்கு ஆட்சியை பார்க்குறக்கு தான் போனோம். போகிற வழியெல்லாம் வெறும் தையில் புல்லாக தான் இருக்கும். இந்த டைம் போகும்போது யோசிச்சதுக்கு இந்த வல்லாரைக்கீரை, தொட்டாச்சினிங்கி செடியெல்லாம் 1 by 1 காமிச்சிட்டே போயிட்டு இருந்தேன். உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு கம்ப்ளீஸ் மரம் இருக்குது. எப்பயும் காய் காய்ச்சிட்டே தான் இருக்கும், ஆனால் ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைம் என்னன்னு தெரில, நல்ல பெரிய பழம், எல்லாமே நல்ல இனிப்பாகவே இருந்துச்சு. இந்த ப்ளூபெர்ரி, ரெட்பெர்ரி அந்த மாதிரி அதோட வெரைட்டியாக என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பட் நாங்கள் இதை எஸ்டேட்டில் கம்ப்ளீஸ் பழம் அப்படின்னு சொல்லுவோம். தொட்டாலே கையெல்லாம் அப்படியே ரெட் கலரில் ரத்தம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். கழுகுன
பண்ணா தான் அந்த கலரே போகும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு உள்ளேலாம் போய் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்குறக்கு. வழக்கம் போல் எல்லா செடியிலையும் நிறைய பூ இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறியெல்லாம் இந்த டைம் வந்து வச்சுருந்தாங்க. பூசணிக்காய், பருப்பு கீரை, நம்ம சேப்பக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதோட தண்டு கீரை எல்லாமே நாங்கள் சமைப்போம், அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அவரைக்காய், தக்காளி, கருவேப்பிலை செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றையும் ரசித்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். இன்றைக்கி வந்து நம்ம எஸ்டேட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஏரியா தான் பார்க்க போகிறோம், சகாயபுரம் காலனி. இப்போ எஸ்டேட்லேயே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இங்கே ஒரு லேண்ட் வாங்கி இங்கே ஒரு வீடு கட்டி அங்கே ரிட்டையர்ட் ஆகி முடியும் போது இங்கே வந்து இருந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏரியா தான். லைன் வீடு மாதிரிலாம் இருக்காது, எல்லாருக்குமே தனித்தனியாக வீடு இருக்கும். அது இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடி ஏகப்பட்ட செடிகளும் இருக்கும். இந்த பூச்செடியெல்லாம் எங்கே பார்த்தாலும் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. வந்து வச்ச உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு தழுத்து வந்துடுது. நானும் இங்கேருந்து நிறைய செடி கோயம்புத்தூர் கொண்டு போயிருக்கேன், ஆனால் வர்றதே கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மண்ணும் சரி தண்ணியும் சரி அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதுனால கடன்னு வளர்ந்துருது. கரெக்டாக சகாயபுரம் காலனிலேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா இப்போ யோசிச்சு நிற்கிறான் பாருங்க, அதுக்கு பின்னாடி தெரியுதா லைன்ஸ், அங்கே தான் நம்ம போகணும். கரெக்டாக நம்ம அந்த தேயிலைக்காடை சுற்றி நடந்து வந்தோம் அப்படின்னா நான் காட்டின ஆறு வந்துடும். ஆறை கிராஸ் பண்ணால் நம்ம வீடு. இந்த டைம் தேயிலை செடியில் நடந்து வரும்போது இதை கவனித்தேன். இதுதான் வந்து அரும்புன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ தூளுக்காக வந்து இதை எடுக்கிறாங்க, கையெடுப்பு வச்சு தான் இதை எடுக்கிறாங்க. லாஸ்ட் வீக் கூட ஒரு 1/2 கிலோ பக்கம் அம்மா எடுத்து கொடுத்ததா சொன்னாங்க. நமக்கு வர்றதெல்லாம் டஸ்ட்டு தான், இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ். வீட்டில் விறகுலாம் தீர்ந்து போச்சு, விறகுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். ஆனால் இந்த லொக்கேஷன் இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். இதுக்கு முன்னாடியே வந்து அம்மாவும் அப்பாவும் இந்த இடத்துக்கு விறகுக்கு போயிருக்காங்க, நானும் அவங்க கூடயே போயிருக்கேன். அப்போயெல்லாம் இந்த மலையை சுற்றி நிறைய தேயிலை செடி இருந்துச்சு, இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. புதுசாக நாற்று போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பார்க்கும்போது அந்த ஒரு மாதிரி பிளெயினாக மவுண்டன் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு இந்த ஆறு சொல்லவே வேண்டாங்க. இதை சுற்றி நிறைய முள்ளு செடியாக இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ நல்லா தெளித்து ஆறு மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது இன்னுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அங்கே யோஜித்தை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போனேன். அங்கே போனால் நம்ம குட்டி குட்டி ஃபாலோவர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அக்கா எங்களே வீடியோவில் காட்டுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே வீடியோவில் தெளிவாக காட்ட முடியல, கொஞ்சம் காட்டியிருக்கேன். நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு வீடியோ எடுக்கலான்னு போகும்போது தான் மொபைலுக்கு பேட்டரி லோ ஆகும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான், பேட்டரி லோ ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து அங்கங்கே மட்டும் கொஞ்சம் சீனரிஸ் காணிச்சிருக்கேன். இடம் எப்படி இருக்குது, லொக்கேஷன் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு லாங் வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பாய். இந்த மார்னிங் டைம் வந்து ரொம்ப மழையில தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஏன்னா நான் போகிற டைமெல்லாம் மழை பெஞ்சிட்ருக்கும். இந்த டைம் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த அன்னைக்கு சரியான வெயில். இந்த வெயில் அடிக்கும் போது வீட்டை சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னு காட்டணும்னு நினச்சேன். அப்படியே பளிச்சுன்னு இருந்துச்சு வானமே. நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன் இல்லையா, கசகசன்னு இருக்கிற இடம், அதான் டவுன் ஏரியா. இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சிக்கு திங்ஸ் வாங்கணும்னா அங்கே போய் வாங்கிக்குவோம். அது இல்லாமல் இந்த முன்னாடி இருக்கிற லைன்ஸ்லேயுமே கடை இருக்குது. அதனால் டக்குன்னு ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா அந்த கடையில் போய் வாங்கிக்குவோம். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு டெத்து, அது யார் இறந்தா, எங்கே இறந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அந்த கதை தான் நான் எந்திரிச்சு வெளியில் வரும்போது ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் காட்டுக்கு அன்னைக்கு வேலை வச்சுருந்ததுனால கொழுந்து காட்டுக்கு போகிறதா உரக்காட்டுக்கு போகிறதான்னு எல்லோரும் நின்று டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உரத்துக்கு வந்து அம்மா போய் ரொம்ப வருஷமாச்சு, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருக்கிறனால உரத்துக்குலாம் போக மாட்டாங்க. இந்த டைம் வந்துட்டு சரி போகிறேன், பேர் எடுத்து சொல்லிட்டாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உரத்துக்கு தான் கிளம்பிட்டு இருந்தாங்க. காட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் இடுப்பெல்லாம் கட்டிட்டு போவாங்க. உரத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு நைட்டி, ஒரு ஆம்பளையால் சட்டை, கையில் ஒரு கவர் மட்டும் எடுத்துக்குவாங்க. உரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்லேயே அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டும் போயிடுவாங்க. வந்து ஆச்சி வீட்டிலேருந்து கிளம்பும்போது எடுத்த வீடியோ. கரெக்டாக கீழேருந்து கேட் ஓப்பன் பண்ணி வெளியில் வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஏற்ற மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. அதை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய மலையை கடந்த ஃபீல் இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது இவ்வளோ மலையா இவ்வளோ காடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் நடந்து போகிற தூரம் வந்து கொஞ்சம் பக்கம் தான். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அப்படியே வீட்டுக்கு போகிற வழியில் தான் இந்த கொழுக்குமலை ஜீப் சஃபாரி போகிற இடமும் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா மூணார் வந்தால் நீங்கள் போகிற இடமெல்லாம் சுற்றி காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னதான் வெளியூர்லேருந்து காரில் வந்தாலும் மூணாரில் சில ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜீப்பில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரோடுமே ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்கும், நம்ம காரெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு ஜீப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தங்கக்கூடிய வசதி, இந்த மாதிரி எனி ஹெல்ப் வேணும் அப்படின்னாலுமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். நீங்கள் மூணார் வர்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் கண்டிப்பாக வந்து டிஎம் பண்ணுங்கள், பண்ணி கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.
போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நான் பெரிய இயற்கையை விரும்பி அப்படின்லாம் நினைக்கிறீங்க. நேச்சர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். பட் நான் அந்த அளவுக்கு ரசித்தது கிடையாது. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் இப்போ என்னை ரசிக்க வைக்குது. உங்களுக்கு நல்ல இடத்த காட்டணும் அப்படிங்கிறக்காக வேண்டியே நான் ஒவ்வொரு இடமா தேடி பிடிச்சி எடுக்கிறேன். அந்த ஏலக்காய் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, சிங்ககண்டம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக அங்கேருந்து கீழே வரும்போது அந்த டேமோட சைட் வியூவை பார்த்துட்டேன். பட் தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும், கொஞ்சம் வண்டியை முன்னாடி விடுங்கன்னு சொன்னேன். போய் வண்டியை நிறுத்துறதுக்குள்ளே இவ்வளோ சவுண்டு. ஒரு நல்ல ஆறு கரெக்டாக ஒரு டேமில் கலக்கிற ஸ்பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இந்த ஆறுகள்லாம் கடல்ல போய் கலக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தது கிடையாது. இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆறு ஒரு அணையில போய் கலக்கிறது எனக்கு ரொம்பவே புதுவித அனுபவமா இருந்துச்சு. அப்படி என் கண்ணை என்னால் நம்பவே முடியல. அந்த இருந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியல. இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டேமோட ஆப்போசிட் வியூலேருந்து காட்டுறேன். பட் இந்த இடம் தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி ஆறு வந்து டேமை கலக்கிற இடம் தான் பார்த்தோம். இன்றைக்கி அந்த டேம் எங்கே இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மறுபடியும் மெயின் ரோட்டுக்கு வந்தோம். வந்து தெரிஞ்சவர் ஒருத்தரை பார்த்துட்டோம். இந்த இடத்துல டீ குடிச்சிட்டு போனாலே போங்கன்னு கம்பல் பண்ணாங்க. அங்கே நின்று டீ எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட நான் வந்து எஸ்டேட் வந்தேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 டீயாவது குடிச்சிருவேன். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாருமே டீ குடிச்சிட்டு போமா, ஒரு டம்ளர் டீ குடி, அரை டம்ளர் குடி அப்படிம்பாங்க. அது அப்படி சொல்லியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டம்ளர் டீ குடிச்சிருவேன். கரெக்டாக நாங்கள் வந்த காரை நிறுத்திட்டு தம்பியோட இந்த காரில், அதாவது பச்சை கிளியில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சுற்ற போகிறோம். நான் இப்போ அந்த டேமை உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் காட்டுற ரோட்டில் ரைட்டில் போனால் தேனி போடி போயிடலாம், லெஃப்ட்டில் போனால் மூணார் போயிடலாம். அதே டைமில் கிளைமேட் எப்படி மாறிட்டு இருக்குன்னு பாருங்கள். டக்குன்னு மஞ்சள் மூட்டை வந்துருச்சு, டக்குன்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் காட்டுற இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா ஆனரங்கல் டேம் தான். அதிலே பல பிரிவுகள் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன். பட் எந்த இடத்துல ஆறு கலந்துச்சோ அந்த இடத்த இங்கேருந்து பார்க்க முடியல. அதுதான் உண்மை. வீடியோவில் சொன்ன மாதிரியே ஆனரங்கல் டேம் வந்தாச்சு. பேரளவில் ஆனரங்கல் டேமாக இருந்தாலும் இதை தழுவிய பகுதிகள் பெரியகானல், புதுப்பெரட்டு, பச்சைப்புல்குடி, சிங்குகண்டம், முத்தமா காலனி, இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த டேம் ரொம்ப தெளிவாக தெரியும். ஏன்னா இது எல்லாமே இதோட கரையோர பகுதிகள் தான். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:30 இருக்கும். எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு தாத்தா வலை போட்டுட்டு இருந்தாங்க மீன் பிடிக்கிறக்கு. அந்த கிளைமேட்லையும் அந்த சீன் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆப்போசிட்டில் ஒரு அண்ணா வந்து அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வள்ளத்தில் வந்துட்டு இருந்தாங்க. அதுவுமே இன்னும் நல்லா இருந்துச்சு. நான் லாங் வீடியோவில் எடுத்திருக்கேன். பட் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வெளியில் வந்து ஒரு நேரம் கழிச்சு எனக்கு கிராஸ் பண்ணி ஒரு ஃபயர் இன்ஜின் வண்டி போச்சு. என்னன்னு விசாரிக்கும் போது ஆப்போசிட்ல வெள்ளத்தில் வந்த அந்த அண்ணன் வந்து தவறி தண்ணிக்குள்ள விழுந்து தவறிட்டதா சொன்னாங்க. அது இன்னுமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அழகா இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு ஆபத்தான விஷயங்கள் இருக்கும். எங்க வீடியோ பார்த்துட்டு மூணார் வரலாமா, கிளைமேட் எப்படி இருக்கு, என்னதான் நாங்களாம் உங்களுக்கு விலாவரியா சொன்னாலும் பட் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆபத்து வரும். மூணார் வந்தீங்க அப்படின்னா வாங்க சுத்தி பாருங்க. பட் கேர்ஃபுல்லா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வந்துட்டு போங்க. அதை தான் நான் வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் தான் அங்கே இருந்துட்டு பார்க்கில் கொஞ்சம் நேரம் யோசித்து விளையாட விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய். வீட்டில் இருந்தேன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நேராக வெளியில் வந்துட்டு கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன், வீடியோ எடுப்பேன். இந்த மாதிரியே தான் போகும். இதே கோயம்புத்தூரில் இருந்தேன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி லஞ்ச் என்னடா பேக் பண்ணுறது, இந்த மாதிரியே தான் யோசனை போயிட்டுருக்கோம். அன்னைக்கு காலையில் கொஞ்சம் நேரமாக குளிச்சுட்டேன். இந்த கடைக்கு போகிற வேலையை ஃபுல்லாக என் தலையில் கட்டிட்டாங்க. ஏன்னா சமைக்கிற வேலையை நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா, அதனால் இந்த வேலையெல்லாம் நீ பாரு அப்படிம்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3-4 தடவையாவது கடைக்கு போயிட்டு வருவேன். ஒரு தடவையாவது அதை ஃபுல்லாக சொல்லுங்கம்மானா அப்பப்போக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை சொல்லுவாங்க. நானும் ஒரு 4-5 டைம் போயிடுவேன். எனக்கே ஒரு மாதிரி கடுப்பாயிரும். குளிச்சுட்டு வந்து அதனால தான் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் போயிட்டு வாங்க, நீயே போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து முடி நீளமாக வச்சுருந்தேன் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ கூட வந்து எனக்கு தலை வர்றது ரொம்ப கஷ்டமாக தெரியல. இப்போ வந்து 4 முடி தான் இருக்குது. இந்த முடியை காய வைக்கிறதும் கஷ்டம், கட்டுறதும் கஷ்டம். ஒன்று போனடைல் போடுவேன், இல்லாட்டினா கொண்டை போடுவேன். அதுவும் தலை சீவும் போது எங்கள் அம்மா முன்னாடி நின்றுட்டேன்னா திட்டு வாங்கிட்டே தான் தலையே வாருவேன். ஏன்னா அவ்வளோ முடி இருந்துச்சு. இப்படி வெட்டிட்டே பாவி அப்படிம்பாங்க. உங்கள் வீட்டில் எப்படி? ஆனரங்கல் டேமோட வியூ தான் நான் பண்ணையார் எஸ்டேட் போகிற வழியிலேருந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஆப்போசிட்டில் தெரிகிற மலை பார்த்தீங்கன்னா ஆச்சி வீடு. அந்த காட்டிலேருந்து பார்த்தா ஒரு டேம் வியூ தெரியும் இல்லையா, அந்த மலை தான் அந்த இடம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப தூரமாக தெரியும், ஆனால் கொஞ்சம் பக்கம் தான். அங்கங்கே கொஞ்சம் மஞ்சு மூடி மழை வர்ற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. அதுலேயே சைடில் ஒரு கொய்யா மரத்தில் போய் 4 கொய்யாப்பழம் பறித்து சாப்பிட்டேன். ஆகா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு யோஜித்துக்கு நல்லா அந்த வியூவெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைட் போட்டிருப்பாங்க. லைன்ஸில் நம்ம வீட்டிலேருந்து வாசல்லேருந்து பார்த்தா அந்த லைட் வியூவில் டேம் இன்னும் நல்லா அழகாக தெரியும். ஆனால் ரொம்ப குட்டியாக தெரியும் வீடியோவில் எடுத்தோன்னா. அதனால் வந்துட்டு உங்களுக்கு காட்டலை. யோசித்து அந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கல்லெல்லாம் விட்டு எரிஞ்சு விளையாடிட்டு இருந்தான். சரி நம்ம கொஞ்சம் ரீல்ஸ் எடுக்கலாம்டா, வீடியோ எடுத்து கொடுன்னு சொல்லி அவங்க எல்லாம் கேமரா கொடுத்தா அவன் பாட்டுக்கு எடுத்து வச்சிருந்தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்டேட்டில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு 58 வயசு வரைக்கும் சர்வீஸ் இருக்குது. இப்போ 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சு
செஞ்சுக்கலாம். ரிட்டையர்ட் ஆகிற டைமில் அவங்க வாரிசில் யாராவது ஒரு ஆளை வந்து பதிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து எஸ்டேட்டே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு யாருமே பதியறது கிடையாது. எஸ்டேட் வந்து எங்களோட முடிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் எனக்கு எஸ்டேட் வேலையை பற்றி அதிகமாக எனக்கு தெரியல, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கும் மீறி எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க எவ்வளவோ மலையில் வந்து கஷ்டப்படுறாங்க, ஆனால் சம்பளம் வந்து ரொம்ப கம்மி. நான் இப்போ காட்டுறேன் இல்லையா, இதை வந்து பிரிதின்னு சொல்லுவோம். அதாவது சேல்ரி ஸ்லிப்பு நம்ம பாஷையில் சொல்லணும்னா, அவங்க எவ்வளோ கிலோ வெட்டுறாங்களோ அதை இந்த மாதிரி அட்டையில் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு நாள் சம்பளம் 496 ரூபா. லேப் இருக்குது, அது வந்து பஞ்சப்படி அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனை பொறுத்து ஏறும் இறங்கும் அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு இங்கே ஏதாவது வேலை ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு எனக்கு எதுவும் தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மூணார் வர்ற எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்குமலை வியூ பாயிண்ட் தான். ஆனால் நம்ம இன்னைக்கு கொழுக்குமலை வியூ பாயிண்ட் பார்க்கல. மூணாரில் கொழுக்குமலை வியூ பாயிண்ட் மாதிரியே இருக்கிற இன்னொரு ஏரியா பார்க்க போகிறோம். சதுரங்கப்பாறை வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூப்பாறை சாந்தம்பாறை அந்த ரோட்டில் தான் இந்த சதுரங்கப்பாறை வியூ பாயிண்ட் இருக்குது. கொழுக்குமலையை கம்பேர் பண்ணும்போது அதுவுமே தமிழ்நாடு கேரளா பார்டர் தான். அங்கேருந்து பார்த்தா தேனி போடி நல்லா வியூவில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்கேயுமே சன்ரைஸ் இருக்குது. அதே போல் தான் இங்கே இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது தேவாரம், முத்தமபாளையம், கம்பம், கோம்பை அந்த ஏரியா ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். இதுவுமே தமிழ்நாடு கேரளா பார்டர் தான். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வர மாதிரி இருந்தால் பூப்பாறையிலேருந்து லோக்கல் டாக்ஸி புக் பண்ணி வந்துக்கலாம். இல்லை உங்கள் கார்லேயே வர மாதிரி இருந்தாலும் வந்தீங்க அப்படின்னா சதுரங்கப்பாறால ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அங்கே காரை நிறுத்திட்டு உங்களுக்கு ஜீப் வேணா புக் பண்ணி. போன டைம் டூரிஸ்ட் கம்மி தான், ஆனால் காரில் தான் வந்திருந்தேன். காரை நிறுத்திட்டு இந்த மாதிரி சின்ன ஒரு சந்து மாதிரி இருந்துச்சு, அதில் நுழைஞ்சு தான் இந்த வியூ பாயிண்ட் பார்த்தேன். பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சதுரங்கப்பாறை வந்திருந்தா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை, பார்க்கலாம்.